பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்வோம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோதரம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்துல காத்து கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை காண்பித்தார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Who delivered us from so great a death, and doth deliver, in whom we trust that he will yet deliver us. இந்த வசனம் சொல்லுகிறது, எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். எல்லாரும் ஒரு தடவை சொல்லுவோமா? எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை சொன்னார். அவருடைய வாழ்க்கையில நடந்த உண்மை இது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நாமும் இதை தைரியமாய் சொல்ல முடியும். எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் இது ஒரு வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் யாருக்குன்னா, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு, அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு. அதுதான் அவர் சொல்லுகிறார், எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். நீங்கள் அவரை நம்பி இருந்தால் மட்டுமே அவர் உங்களை இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஆமென். இன்னும் தப்புவிப்பார். ஆகவே இன்றைக்கும் இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, இந்த வாக்குத்தத்தமானது என்னவென்றால், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். 3 டென்ஸ்லயும் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அதாவது பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் and future tense. Past tense, present tense, future tense. Our God is our past tense God. Our God is our present tense God. Our God is our future tense God. Hallelujah. புரியுதுங்களா? கடந்த காலத்துக்கும் அவர் நம்முடைய தேவனாய் இருந்தார், நிகழ்காலத்துக்கும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், வரப்போகும் எதிர்காலத்துக்கும் அவர் நம்முடைய தேவனாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எக்காலத்துக்கும் அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை தப்புவிக்கிற தேவன், அவர் எதிலிருந்து நம்மை தப்புவிக்கிறார் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக சங்கீதம் 91:3 வாசிக்க கேட்போம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்ன செய்வாரு? தப்புவிப்பார். ஒரு அல்லேலூயாவும் காணுமே. ஹல்லேலூயா. ஆமென். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். Surely he shall deliver thee from the snare of the fowler and from the noisome pestilence. அதாவது
the destructive plague. இந்த நாட்களிலே உலகமெங்கும் இந்த பிளேக் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பேண்டமிக் காலமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆனால் இதன் மத்தியிலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நம்மை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எப்பொழுது தப்புவிப்பார்? அங்கு 2ஆம் வசனத்திலே, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமா, இத மறக்க கூடாது. நீங்க என்ன சொல்லணும்? நாம் என்ன சொல்லணும்? நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். அல்லேலூயா. டெய்லி சொல்லணும், உங்க வாயில அறிக்கை செய்யணும். You must confess, our God is my fortress, He is my refuge, He is my hope. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்க வாயில நீங்க என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அவர்தான் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். உங்க வாயில நீங்க ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் முழு மனதோடு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து அறிக்கை செய்யும் போது அவர் என்ன செய்வார் என்றால் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜாவின் அரண்மனையில அவரை புகழ்வதற்காக நிறைய புலவர்கள் வருவாங்க. அவரை புகழ்ந்து பாடுவாங்க. பாடின உடனே ராஜா என்ன செய்வார்னா நிறைய தங்கத்தை வெள்ளியும் அப்படியே வாரி அப்படி மடியில கொட்டுவாராம். ஏன்னா ராஜாவை புகழ்ந்து பாடினதுனால. ஒரு சாதாரண ஒரு மனுஷனே அவனை புகழும் போது அவன் என்ன செய்யறான்? அப்படியே இறங்கி போய் அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துடுறான் இல்லையா? ஏரோதுக்கு முன்னாடி அந்த சிறு பெண் என்ன செய்தாள்? நடனம் ஆடினாள். அவளுடைய நடனத்துல மயங்கி போன அந்த ஏரோது என்ன செய்யறான்? உனக்கு என்ன வேணுமோ கேள். பாத்தீங்களா? என்ன வேணுமோ கேள், என் ராஜ்யத்துல பாதி கேட்டா கூட கொடுத்துடுறேன். ராஜ்யத்துல பாதி கூட கொடுக்கறதுக்கு முன் வருகிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனம், அப்படி இருக்கும்போது நம்முடைய தேவன் அதை பார்க்கிலும் அதிகமாகவே செய்வார். ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே, மற்றதை கொடுக்க மாட்டாரா? அவரை துதிக்கும் போது, அவரை நம்பும் போது, அவரை புகழும் போது கொடுக்க மாட்டாரா? அவரை பார்த்து நீதான் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லும் போது அவரை நம்புகிற இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அவர் செய்யாமல் போய்விடுவாரா என்ன? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம என்ன சொல்லுகிறோமோ அப்படியே நமக்கு கோட்டையாய் இருப்பார், நமக்கு அடைக்கலமாய் இருப்பார், நமக்கு அவர் தேவனாகவே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். இந்த வேடன், வேடன் என்று சொல்லப்படுகிறது. வேடன் யார் தெரியுமா? இந்த சாத்தான் தான் வேடன். சாத்தான் தான் வேடன். இந்த வேடன் என்ன செய்வான்? இந்த பறவைகளை பிடிப்பதற்கு, மிருகங்களை பிடிப்பதற்கு இந்த வேட்டையாடுகிறவர்கள் அங்கு அந்த பறவை வர இடங்கள, மிருகங்கள் வர இடங்களிலே அதற்கென்று சில அந்த கன்னிகளை, அந்த டிராப் என்று சொல்லுவாங்க, அந்த கன்னிகளை டிராப்பர் செட் பண்ணி வைப்பாங்க. இன்னைக்கும் கூட நீங்க பாத்தீங்கன்னா மிலிட்டரியில அந்த மிலிட்டரி போகும்போது முன்னாடி அந்த டிராப்பர்ஸ் தான் போவாங்க. அதாவது அந்த கன்னி வெடி அங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அதை ட்ராக் பண்றவங்க முன்னாடி போவாங்க. தங்களுடைய கையில அந்த டிடெக்ஷன் மிஷினை வச்சுக்கிட்டு டிடெக்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. எங்கெல்லாம் கன்னி வெடி வைக்கப்பட்டிருக்குதோ அது காமிச்சு கொடுத்துரும். அதெல்லாம் வெளியில பத்திரமா அப்படியே எடுப்பாங்க. அது எடுத்த பிறகுதான் முன்னேறி செல்ல முடியும்.
இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு அல்லது நம்முடைய கண்ணியில சிக்க வைக்கும்படிக்கு ஒரேடியா நம்மை அழிக்கும்படிக்கு இந்த வேடனாகிய சாத்தான் நமக்கு கண்ணி வைக்கிறான். என்ன வைக்கிறான்? கண்ணி வைக்கிறான். கண்ணி வெடின்னுவாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. இந்த கண்ணின்றது அந்த அதாவது பறவைக்கு தெரியாது, ஒரு மிருகத்துக்கு தெரியாது. இந்த இடத்துல இது வைக்கப்பட்டிருக்குது, இந்த பாதையில போனா நம்ம மாட்டிக்குவோன்னு தெரியாது. அது மறைவாக வைக்கப்படுகிற ஒன்று. நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிற எத்தனையோ இது போன்ற கண்ணிகளில் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கவனிங்க, உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் இதுவரையிலும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். எத்தனையோ சாத்தானுடைய கண்ணி. ஏன் தெரியுங்களா? நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கிறோம், நமக்கு அதை பற்றி ஒரு அறிவு கூட இல்லாம இருக்குது. ஏன்னு கேட்டா அவர் நமக்கு முன்னாடி நடந்து செல்கிறார். அல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர், அந்த கண்ணி வெடிகளை அகற்றி அது வெடிக்காதபடி செய்கிறவர் நமக்கு முன்னாடி நடந்து போகிறார். அல்லேலூயா. ஆகவே தான் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. வேதம் சொல்லுகிறது எதுக்கு தப்பு வைக்கிறாராம்? வேடனுடைய கண்ணிக்கு. ஆமா, இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். சங்கீதம் 124:7 வாசித்து பாருங்கள். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. நாம் தப்பித்து இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவித்திருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு நீங்கள் தப்புவிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆகவே நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். தொடர்ந்து அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரே நம்முடைய அடைக்கலம், கோட்டை என்று சொல்லி, என்னுடைய தேவன் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். நிச்சயமாக இனி வரும் காலத்திலும் அவர் நம்மை தொடர்ந்து தப்புவிப்பார். ஆமென். அடுத்ததாக கொள்ளை நோய். அவர் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வேடனுடைய கண்ணிக்கு மாத்திரமல்ல, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கவனிங்க, உலகமெங்கும் இந்த கொரோனா, COVID-19 என்று சொல்லக்கூடிய இந்த தொற்று வியாதி, இந்த வைரஸ் கிருமி அழித்து கொண்டிருக்கிறது ஜனங்களை. ஒரு ஊழியக்காரரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் மனவேதனையோடு சொன்னார், ஐயா, எங்க ஏரியாலாம் நிறைய ஊழியக்காரங்க மரித்து போய் விட்டாங்கய்யா. ஒரு ஊழியக்காரர் மரிக்கும் போது பாருங்க, அவங்களுடைய அடக்கம் எவ்வளவு மகிமையா இருக்கும் இல்லையா? இவ்வளவு கூட்டம், அவர் செய்த காரியங்கள் எல்லாம் சொல்லி சாட்சியா சொல்வாங்க. சாதாரணமா ஒரு விசுவாசி மரித்தாலே சபையில என்ன மகிமையாக அந்த அடக்க ஆராதனை நடக்கும். ஆனால் எவ்வளவு பெரிய பெரிய ஊழியங்களை செய்தவர்கள் அவர்கள் மரிக்கும் போது பக்கத்துல அவங்களோட குடும்பம் கூட இல்லாம, பிள்ளைகள் கூட இருக்க முடியாம, அது சாதாரண குப்பைய அந்த குழியில கொட்டுறது போல என்ன பண்றாங்க, அப்படியே கொட்டி அத மாதிரி அடக்கம் பண்றாங்கய்யா. கொஞ்சம் பாத்தீங்களா நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனம், என்னதான் நம்ம ரொம்ப கனம் பெற்றவர்களாக உலகத்துல காணப்பட்டாலும், ஆனால் இந்த மண்ணுக்கு அடியில நம்முடைய சரீரம் போகும்போது கனவீனமாக காணப்படுகிறது. அது கனவீனமாய் எண்ணப்படுகிறது, மதிப்பில்லாம போயிருது. மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதான். அது நிலையற்றது.
கனவீனமாக விதைக்கப்பட்டாலும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வரும்போது அது மகிமையா எழுந்திருக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த கொள்ளை நோய், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த கொள்ளை நோய்க்கும் அவர் உங்களை தப்பு வைப்பார். கொள்ளை நோய் என்று சொல்லும் போது ஒரு வசனத்தை வாசித்தேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷன் ஆனாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து. கவனிங்க, இங்கு சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டிவிட்டு அவர் ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, இந்த ஆலயத்துல வந்து ஜெபிக்கிற இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அவர்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை நீங்க கேட்கணும். பாருங்க, அதுல சொல்லும் போது தேசத்துல பஞ்சம் உண்டாகிற போதும், தேசத்துல பஞ்சம் உண்டாகிற போதும், பஞ்சம்னா குடிக்க தண்ணி இல்லாம, சாப்பாடு ஆகாரம் இல்லாம. கவனிங்க, இப்ப கூட வெங்காயத்துக்கு பஞ்சம் வந்துச்சா? வெங்காயத்தினாலே ஆட்சி கவுந்து போயிருக்குது தெரியுமா? கவனிங்க, அப்போ இது போன்ற தட்டுப்பாடுகள் வரும். அரசாங்கத்தினால் ஒன்னும் பண்ண முடியாது. அரசாங்கத்தினால ஒன்னும் பண்ண முடியாது. நம்முடைய இந்தியாவிலிருந்து தான் நேபாளத்துக்கு வெங்காயம் ஏற்றுமதி பண்ணப்படுகிறது. நம்ம ஏற்றுமதியை நிறுத்தின உடனே அங்க இருக்கிறவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியே கொஞ்சம் சொல்லக்கூடாதா, நாங்க உஷார் பண்ணி வச்சிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அவங்க சொல்றாங்க, இனிமே நம்முடைய தேசத்துல வெங்காயம் போடாம எல்லாம் என்ன பண்ணணும், சமைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. கவனிங்க, இந்த மாதிரி பஞ்சம் வரும்போது என்ன செய்வீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உணவுக்கு தண்ணிக்கு பஞ்சம், அத்தியாவசியமான பொருட்கள் கிடைக்காத ஒரு பஞ்சம். காசு இருக்கும், பொருள் வாங்க முடியாது, பொருள் இருக்காது. சூப்பர் மார்க்கெட்லாம் காலியா இருக்கும், கடைகள்ல பொருள் இருக்காது, சரக்கு இருக்காது. இதுதான் பஞ்சம்ன்றோம். கொள்ளை நோய் உண்டாகிற போது, இது போன்ற கொரோனா கொள்ளை நோய்கள் உண்டாகிற போது, வறட்சி என்று சொல்லும் போது மகசூலே இருக்காது, எந்த ப்ரொடக்ஷனும் இருக்காது, எல்லா கம்பெனிகள் இயங்காது, உற்பத்தி இருக்காது. அப்போ தட்டுப்பாடுகள், பொருட்களுக்கு தட்டுப்பாடுகள் இருக்கும், வறட்சி காணப்படும். இப்படி போன்ற வறட்சி. அதுக்கப்புறம் சாவின்னு என்னது? பீரோ சாவியா? அந்த சாவி இல்ல, இந்த சாவின்னா என்ன தெரியுமா? இது வந்து அதாவது ஒரு பெரும் வெள்ளத்தினால வரக்கூடிய அழிவுகள், அல்லது கடுமையான வெயிலினால வரக்கூடிய அழிவுகள். வெள்ளம் வருது, வெள்ளம் வந்து என்ன பண்றது, எல்லா பயிர்களையும் அது அழித்து போடுகிறது. சமீபத்துல கூட விவசாயிகள் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஒரு சிலர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இன்னமும் நியூஸ்ல போடுறாங்க, இன்னும் அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்யக்கூடும் என்று சொல்லி ஒரு சந்தேகத்துல அப்படி போடுறாங்க. ஏன்னா வரப்போகிற காலம் அப்படி இருக்கிறது. மழை வந்துச்சுன்னா ஒரேடியா வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருது. இல்லனா மழையே இல்லாம பயிர்கள்லாம் தீஞ்சு போய் காஞ்சி போய், எதுதான் சாவின்றது. சாவின்னா அதுதான், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி. வெட்டுக்கிளின்னா லோக்கஸ்ட் என்று சொல்லுவாங்களே,
அந்த வெட்டுக்கிளி. பச்சை கிளினா நம்ம பாக்குற பச்சை கிளி இல்ல, அது வந்து கேட்டபில்லர் என்று சொல்லுவாங்க. அது அதுவும் பச்சையா தான் இருக்கும், அதுவும் வெட்டுக்கிளி போலதான் இருக்கும். இதெல்லாம் சமீபத்துல என்ன செய்தது, படையெடுத்து வந்தது, பயிர்களை எல்லாம் நாசமாக்கிச்சு இல்ல. என்னதான் பயிர் தொழில் செய்து நல்ல பயிர்கள் வளர்ந்து அறுவடை செய்யற நேரத்துல அதெல்லாம் வந்து அழிச்சு போட்டுரும். இது வந்து சாபம், தேவனால அனுப்பப்படுகிற அழிவுக்கு ஏதுவான ஆயுதங்கள். இதெல்லாம் ஆயுதங்கள், இதெல்லாம் வரும் தேசத்துல. வரும்போது என்ன சொல்றன்னா, அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும் எதிரி நாடுகள் வந்து பட்டணத்தை முற்றுகை போடுவாங்க. இப்பொழுதும் கூட இந்தியா என்ன செய்யுது, நிறைய ராணுவ ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறது, நவீன ஹெலிகாப்டர்களை வாங்கி குவிக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நிச்சயமாக ஒரு போர் மூழக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியாது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும்போது என்னையா செய்யணும்? நம்ம இதுக்கு தப்பு வைக்கப்படணும்னா என்ன செய்யணும்? தேவாலயத்துல வந்து ஜெபிக்கணுங்க. அதை தாங்க நாம் செய்ய வேண்டிய ஒன்று. எத்தனை பேரு நீங்க ஜெபிக்கிறீங்க? வீட்டிலேயே ஜெபிக்கிறது இல்ல, இவ்வளவு தூரம் வந்தா ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் இந்த பக்கம், அதாவது சர்ச்சி பக்கமா தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அந்த காலத்து யூதர்கள் என்ன செய்வாங்க, அந்நிய தேசத்துல இருந்தாலும் எருசலேமை நோக்கி தான் படுப்பாங்களாம், தலை வைப்பாங்க, கால் நீட்ட மாட்டாங்க. அந்த பக்கம் எருசலேம் எங்க இருக்கோ அந்த பக்கம் தலை வச்சு படுப்பாங்க, எருசலேமை நோக்கி தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஆட்கள் இந்த சர்ச்சி பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்ல. போன் பண்ணி நம்ம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏன் இதெல்லாம் வருது? நாம் ஆண்டவரை மறந்து போகிறதுனால. இதற்கு ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வேண்டுமானால், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஜெபத்தை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். தேவாலயத்துல இதான் சொல்றாரு, சமூகத்துல வந்து தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து நீங்க விடுவிக்கணும். பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு விடுவிக்கணும். அதுக்குதான் இந்த ஆலயம். ஆண்டவரே, இந்த ஆலயம் அதுக்கு தான் கட்டப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தேவன் உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. இது ஒண்ணு போதும்னு நினைக்கிறேன். இன்னும் 3 குறிப்புகள் இருக்குது, இருந்தாலும் நான் இதோட முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோம், எல்லாரும் முழங்கால் படிடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. அப்பா ஸ்தோத்திரம், எங்களை தப்புவிக்கிறீங்க, இன்னும் தப்புவிக்க போறீங்க. அதுக்காக நன்றி. நீ கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உண்மையில் நம்பிக்கையா இருப்போம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உம்மை விட்டு விலகி போக மாட்டோம், உம்மை மறந்து விட மாட்டோம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை நாங்கள் மறந்து விட மாட்டோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீதான் எங்களுக்கு அடைக்கலம், நீதான் எங்கள் கோட்டை, நீதான் எங்கள் தேவன். நாங்கள் நம்பி இருக்கிறவர் அப்பா. நீங்க எங்களை கைவிட மாட்டீங்க, எங்களை தப்புவிச்சீங்கப்பா. இன்னும் ஆண்டவரை தப்புவித்து கொண்டு இருக்கிறீங்க, இனிமேலும் எங்களை தப்புவிப்பீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். ஆழத்தில் நின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தில் நின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நீத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. கப்பலின் பின்னணி நீத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. எக்காலத்தோ நம்பிடுவோம்,
பக்கபலம் நம் பாதுகாப்போம். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் நம் பாதுகாப்போம். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். அன்பின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தீர்க்க தரிசனமா எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த 1ஆம் தேதி எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் எங்களை தப்புவித்தீர், இனியும் நீர் எங்களை ஆண்டவரே தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேறொடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் ஆண்டவரே நீர் எங்களை விடுவித்து காப்பதற்கு, ஆண்டவரே எங்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் எப்போதும் என் தேவனாகிய கர்த்தரை அறிக்கை பண்ணுகிறவளாய், ஆண்டவரே தேவாலயத்தை வாஞ்சித்து நாடி, ஆண்டவரே ஜெப சிந்தையிலே ஜெப தாகத்திலே தரித்திருக்கிறவளாய், ஜெப சேனையிலே ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் இருக்கிறவளாய் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுவரையிலும் எத்தனையோ ஜெப வேலைகளை நாங்கள் இழந்திருக்கிறோம், மறந்திருக்கிறோம், உணர்வற்றவர்களாய் இருந்திருக்கிறோம். எங்களை மன்னித்து இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு விசை கூட நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள அந்த உணர்வின் இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீரே எங்களை ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. நன்றி. இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வர கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் நம்மை தப்புவித்தார், நம்மை தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று கர்த்தர் நம்மோடு பேசின அவருடைய கிருபையில வாக்குத்தத்தத்துக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர் மேல நாம் நம்பிக்கையாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாயிலே அவரை அறிக்கை செய்யவும், அவரை உயர்த்தவும், துதிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அவருடைய ஆலயத்துல வந்து நம்மை தாழ்த்தி இப்படிப்பட்ட அழிவுகளுக்கெல்லாம் தேவன் நம்மை தப்புவிக்கும்படி நாம் அவரிடத்துல நம்மை ஒப்புவித்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையும் பாராட்டுவார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். பிதாவாகிய தேவனை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சீக்கிரமாய் வரப்போகிற நம் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இங்க வந்திருக்க நம்ம எல்லாரோடும், உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும், வீட்டிலிருந்து இந்த ஆராதனையில் நம்மோடு கூட பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் அவரை முகமுகமாய் தரிசிக்கும் அந்நாள் வரையிலும் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.